டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னையில் முதற்கட்டமாக 120 புதிய மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மின்சார பேருந்துகளை தொடங்கி வைத்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 207.90 கோடி செலவில் புதிய மின்சார பேருந்துகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் முதற்கட்டமாக 207.90 கோடி செலவில் 120 புதிய மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் அவர் அந்த பேருந்துகளில் சென்று பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் சிவசங்கர் ஆகியோர் இருக்கிறார்கள். $207.90 கோடி செலவில் புதிய மின்சார பேருந்துகள் சென்னை மாநகரில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் இந்த மின்சார பேருந்துகள் தொடக்கம் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொடியசைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்ததுடன் அந்த பேருந்துகளில் சென்று அவர் பார்வையிட்ட காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் சிவசங்கர் ஆகியோர் இருக்கிறார்கள். ஐந்து பணிமனைகளிலும் முற்றிலுமாக மின்சார பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வியாசர்பாடி, பெரும்பாக்கம், சென்ட்ரல் பணிமனைகளில் முற்றிலும் மின்சார பேருந்துகள் இயக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பூந்தமல்லி, தண்டையார்பேட்டை பணிமனைகளிலும் முற்றிலும் மின்சார பேருந்துகள் இயக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 120 மின்சார பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. 5 பணிமனைகளில் 625 மின்சார தாழ்த்தள பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்று முதல். சென்னை வியாசர்பாடி பணிமனையில் மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை வியாசர்பாடி பணிமனையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் போக்குவரத்து துறையின் சார்பில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் 47.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையை தற்போது திறந்து வைக்கிறார். அதே போல சென்னையில் சுற்றுச்சூழலை மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் முதற்கட்டமாக 207.90 ரூபாய் மதிப்பீட்டிலான 120 புதிய மின்சார பேருந்துகள் இயக்கத்தையும் தற்போது கொடியசைத்து முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். மேலும் சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு வகை பேருந்துகளை மாற்றி மின்சார பேருந்துகளாக மாற்றும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் புகை மண்டலத்தை தடுக்கவும் குறிப்பாக சென்னை மாநகரை புகையில்லா மாநகராக மாற்றவும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் நடவடிக்கையின் அடிப்படையில் முன்னோட்டமாக தற்போது முதற்கட்டமாக 207.90 ரூபாய் மதிப்பீட்டில் 120 புதிய மின்சார பேருந்துகளை துவக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு வகையிலான மாநகர பேருந்துகள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க இந்த திட்டம் பரவலாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவித்தபடி முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த மின்சார பேருந்து பயன்பாட்டை சென்னை மாநகர மக்களுக்காக தற்போது கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.